வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான கதைய பார்க்கலாம். கல்யாணமாகி சில வருஷம் கழிச்சு சண்டையே இல்லாத வாழ்க்கையில அவங்களுக்கு சண்டை வந்து அது தொடர்ந்து கொண்டே போக, மாப்பிளைக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்க, அப்ப அவனுக்கு ஒரு உதவி கிடைக்க, அந்த உதவிய அவன் பயன்படுத்தினானா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம். மேலும் இதுபோல் கதைய பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். நான் வெற்றி. எனக்கு 28 வயசு. 4 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் நடந்தது. நான் ஐடி வேலை பார்க்கறேன். எனக்கு பெற்றோர்கள் என யாரும் இல்ல. என் மனைவி பேர் நித்யா. அவளுக்கு 27 வயசு. அவளும் ஐடியில வேலை பார்த்தா இப்போ 6 மாசமா போறது இல்ல. அவளுக்கும் எனக்கும் லவ் மேரேஜ் தான் ஆச்சு. அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கா, அதுவும் கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. என் மாமியார் பேரு கோகிலா. வயசு 47. அவங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. என்னோட மாமனார் இறந்து சுமார் 10 வருஷம் ஆகுது. அவங்க தனியா தான் என்னோட மனைவி நித்யாவ படிக்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அங்க சொந்த வீட்ல இருக்காங்க. அதனால அத விட்டுட்டு எங்க கூட வந்து இருக்க முடியல. அவங்களுக்கு எதனா ஒண்ணுனா என்னதான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. நானும் அத தயங்காம செய்வேன். ஒரு சில வீட்ல மாப்பிளைய மாமியாருக்கோ இல்ல மாமனாருக்கோ பிடிக்காது. ஆனா இங்க என் மாமியார் அப்படி இல்ல, ரொம்ப நல்லவங்க. நல்லா பாசமா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னைய அவங்களோட பையன் மாரி பாத்துப்பாங்க. வாழ்க்கை நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆகுது. எனக்கும் என் மனைவிக்கும் இந்த 4 வருடத்துல பெருசா சண்டை வந்தது இல்ல. ஆனா இப்போ கொஞ்ச நாளா சண்டை வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போடும்போது எங்களுக்கு இடையில் விவாதம் அதிகமாகும். அதனால என் மனைவி மீது அதிக கோபம் ஏற்பட்டதால் நான் அவளை அடித்து விடுவேனோ என்று பயந்து வீட்டை விட்டு மன ஆறுதலுக்காக வெளியே வந்திருந்தேன். மணி இரவு 10 ஆனது. சண்டையில சாப்பிடாமல் இருந்தால் வெளியே வந்து ஒரு ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். சண்டையில நான் மிகவும் மன வருத்தத்திலிருந்தால் எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. அப்பொழுதுதான் திடீரென்று என் மாமியார் கிட்டந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன்ல மாமியார், "மாப்ள, நீங்க எங்க இருந்தாலும் நம்ம வீட்டிற்கு வாங்க. சண்டைய அவளிடம் பேசி சரி செய்து கொள்ளலாம்" என்று என்னை வீட்டுக்கு அழைத்தார். நான் ரொம்ப டென்ஷனாவும் ரொம்ப மன உளைச்சலாவும் இருந்ததால் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு போக பிடிக்காம நான் வரலன்னு சொல்லி மறுத்தேன். திரும்பவும் என் மாமியார் கிட்டேருந்து கால் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஃபோன் எடுக்காம இருந்தேன். அப்போ கூட திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. அவ வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படிதான் ஃபோன் பண்ணினே இருப்பான்னு அவ இருக்கிற இடத்துக்கு போனேன். நான் அவ வீட்டுக்கு செல்லும் போது அப்போ மணி 11 இருக்கும். நான் போனதும் காலிங் பெல்லை அழுத்தினேன். அப்போது என் மாமியார் வெளியே வந்து கதவை திறந்து, "மன்னிச்சிடுங்க மாப்ள, என் மக பேசியதை எதையும் பெருசா எடுத்து வேண்டாம்" என்று எனக்கு ஆறுதல் கூறினார். நான் ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்ததால் நான் என் மாமியார் கிட்ட, "அத்த, தயவு செய்து எதை பற்றியும் பேச வேண்டாம்" என்று அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் பெட்ரூமுக்கு போய் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் மாமியார் வீட்டில ஒரு ஹால் அப்புறம் ஒரு பெட்ரூம் உள்ளது. நான் பெட்ரூம்ல உள்ள பெட்ல படுத்துக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பெட்ரூமுக்கு எதிரில உள்ள ஹால்ல என் மாமியார், "என் பொண்ணு வாழ்க்கையை அவளே கெடுத்துக் கொள்கிறாள்" என்று அழுது கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து நான் அங்கு போய், "ஏன் அழறீங்க? அழாதீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கோபத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு லைஃப் நல்லபடியா கொண்டு போறேன். உங்க பொண்ணு இதுக்கு மேல சண்டை போட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் என்னால எந்த பிரச்சனையும் வராது" என்று ஆறுதலா பேசினேன். டைம் பார்த்த 1 மணி ஆயிடுச்சு. என் மாமியார தூங்க சொல்லிட்டு நானும் டயர்ட்ல பெட்ல படுத்து தூங்க ட்ரை பண்ணேன். பட் என்னால தூங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சண்டை போட்டு அதே நினைப்பா இருந்தது. தலைவலி வேற வந்துச்சு. தூக்கமும் போடுச்சு. ஃபோனை பார்த்து விளையாட்டு விளையாடிட்டு இருந்தேன். பின் அப்படியே தூங்கிட்டேன். காலை எழுந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு என் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த சண்டைக்கு அப்புறம் சில டைம் நான் அத்தை கிட்ட பேசுவேன். வீட்ல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அவகிட்ட என் மன கஷ்டத்தை சொல்லி வருத்தப்படுவேன். ஒரு சில டைம் 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி லைஃப் எப்படி போகுது, சண்டை எதுவும் இல்லல்லன்னு விசாரிப்பாங்க. அப்படியே நாட்கள் போய் கொண்டிருக்க ஒரு நாள் என் மனைவிக்கும் என் மாமியாருக்கும் சண்டை வந்துச்சு. 2 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதுல என் வைஃப் அவ அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டா. நான் என் வைஃப் கிட்ட, "ஏன் இப்படி பேசுன? அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க தான். அது மட்டும் இல்ல, நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? போய் அவங்க கிட்ட சாரி சொல்லுன்னு சொன்னேன்."
நான் சொன்னது எதுவும் எனக்கு தப்பா படல. நீ வேணா அவங்கள சமாதானம் படுத்து என்று நித்யா கூறினாள். உன்ன திருத்த முடியாது டி. இப்போ நீ அவங்க வீட்டுக்கு வரியா இல்லையா என்று கேட்டேன். அவள், நான் வரல, நீ போயிட்டு வா என்றாள். சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டேன். நான் போகும் வழியில வெளிய சாப்பிட்டு மாமியார் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு போனேன். போனதும் நேரா பெட்ரூம் போயிட்டு பெட்ல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். மாமியார் ஹால்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் இப்ப எதுவும் பேச வேணாம், கொஞ்ச நேரம் அவங்க அமைதியான பிறகு பேசலாம் என்று முடிவெடுத்தேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹால்ல வந்து பார்த்தா அப்பவும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்க பக்கத்துல போய் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். என் மாமியார் அப்பவும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் பேச்சு கொடுத்தபடி இருந்தேன். அப்ப கூட அவ அழுது கியாண்டுதான் இருந்தாங்க. அப்புறம் பேசினாங்க. அப்புறம் நாங்க இருவரும் நல்லா பேச ஆரம்பித்தோம். அப்பதான் அவங்க என் மனைவி மேலையும் என் மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சது. இது தெரியாம என் மனைவி வேற சும்மா இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா என்று கோவம் வந்தது. நான் நித்யாக்கு கால் பண்ணேன். பட் அவ எடுக்கல. எனக்கு யார சமாதானம் படுத்தன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நான் என் மாமியார் அழுகையை நிறுத்த ஒரு பொய் சொன்னேன். அத்தை, உங்க சண்டையால நான் இன்னும் சாப்பிடல. நீங்களும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, வாங்க போய் சாப்பிடலாம் என்றேன். ஆனா நான் வரும்போதே சாப்பிட்டேன். இருந்தாலும் இப்படி சொன்னா அவ அழுகைய நிறுத்துவா? மாப்ள, நீங்க சாப்பிடலையா? நீங்க ஏன் இதுக்காக சாப்பிடாம இருக்கீங்க? இருங்க, நான் ஏதாவது சமையல் செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று போனாள். நான், அத்தா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், வாங்க நாம வெளிய போய் சாப்பிட்டு வரலாம். அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல என்றேன். சரிப்பா, ஆனா இந்த டைம்ல இருக்குமா என்றாள். அதெல்லாம் இருக்கும், வாங்க என்று அழைத்தேன். இருவரும் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து சென்றோம். அப்ப கூட அவ கொஞ்சம் வருத்தமா இருக்கான்னு தெரிஞ்சு, நான், அத்தை இங்கேயே இருங்க, நான் போய் என் பைக் எடுத்துட்டு வரேன், நாம சினிமாக்கு போலாம் என்றேன். அவ, அதெல்லாம் வேணாம்பா என்றாள். இப்ப நீங்க வரலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்றேன். ஹாலிவுட் படம்தான் போனோம். படம் சின்னதா இருந்ததால சீக்கிரமா முடிஞ்சது. நாங்க 2 மணிக்கு வெளிய வந்தோம். அத்தை, இப்போ எங்க போகலாம்னு சொல்லுங்க, நாம போலாம் என்றேன். தெரியலப்பா, எனக்கு நீயே சொல்லு என்றாள். நாங்க பீச்ல அப்படியே நடந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு போய் பைக்க விட்டு உள்ள போகும்போது, மாப்ள வாங்க கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் என்றால். சரிங்க என்று நாங்க இருவரும் வாக் பண்ணோம். இப்போ அவள பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க போகிற வழியில சின்ன பசங்க விளையாடுற பார்க் இருந்துச்சு. நான், அத்தை வாங்க அங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா என்று கேட்டேன். அவ, சும்மா இருப்பா, நாம என்ன சின்ன பசங்களா அங்க போய் விளையாடுறதுக்கு என்று கூற, நான் அதை காதில் வாங்காம வாங்க என்று கூட்டிட்டு போனேன். அங்கு இருக்கும் ஊஞ்சல், சீசா என்று குழந்தைகள் விளையாடுற எல்லா இடத்துக்கு போய் அவளை விளையாட வச்சேன். அந்த சமயம் நான் மேலோட்டமா விளையாடினேன். அவ அதை கண்டுக்கல. சரின்னு நான் திரும்பவும் அதையே பண்ணேன். அப்பவும் கண்டுக்கல. சரின்னு நான் அங்கேயே விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் விளையாட்டுக்கு பின், மாப்ள இங்க விளையாடினது போதும், வீட்ல போய் விளையாடலாம்னு சொன்னா. பின் நானும் அவளும் வீட்டுக்கு போனோம். அங்க வந்ததும் என்கிட்ட, மாப்ள ரொம்ப டாங்க்ஸ் மாப்ள, நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததில்ல. என்னதான் என் பொண்ணு என்ன கஷ்டப்படுத்தினாலும் அத பத்தி நான் வருத்தப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்றீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி திரும்பவும் விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணோம். காலையில நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அத்தை கிட்ட, அத்தை, நீங்க இப்போ தங்கி இருக்கிற வீட்டை ரெண்டுக்கு விட்டு எங்க கூட வந்து தங்குங்க என்றேன். அவ, அதெல்லாம் வேண்டாம்பா, ஆல்ரெடி என் பொண்ணு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, இதுல அங்க வந்து இருந்தா சரி வராது என்றாள். அப்போ உங்க பொண்ணு சொன்னா வருவீங்கள என்று என் மனைவிய சமாதானப்படுத்தி என் மாமியார எங்க கூடவே தங்க வச்சே. இப்போ சண்டை எதுவும் வரது இல்ல. அதுக்கு பதிலா விளையாட்டு தான் நிறைய விளையாடுறோம். என் மனைவியும் என் கூட சண்டை போடுறது இல்ல. முன்ன இருந்த மாதிரி நல்லா சந்தோஷமா தான் போகுது எங்க வாழ்க்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.